நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த காணொலியில ஒரு முக்கியமான 3 விடயங்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதல் விடயம் என்ன அப்படின்னா, என் மீதும் இந்த கனவு தேசம் வலைவலி மீதும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். அதனால இந்த தேர்தல் முடிவு குறித்து நான் தேர்தல் முடிவுக்கு முன்ன என்ன கருத்து சொல்லியிருந்தேன், நாம் தமிழ் கட்சி வந்து எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன். அடுத்தது 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது, நாம் தமிழ் கட்சியுடைய நிலை என்ன அப்படிங்கறத பற்றி நான் ஒரு கருத்து சொல்லுவேன். அது வந்து நடக்குமா நடக்காதா, அப்ப அதை குறித்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கறத பற்றி இதை ஒரு முதல் பதிவு. அடுத்து 2வது விடயம் என்னன்னா, நமது கட்சி உறவு என் மீது எழுப்பிய ஒரு சந்தேகத்திற்கு ஒரு பதில். அதுதான் வந்து 2வது விடயம். அடுத்து 3வது விடயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையிடம் சவாலில் தோற்று விட்டாரா சீமான், தோற்று கட்சி கலைக்க போகிறாரா, இதற்கு எனது பதில் என்ன அப்படிங்கறத பற்றி இந்த காணொலியில பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப நேரா காணொலியில போலாம். நண்பர்களே, இனிமே வந்து நம்ம காணொலி பதிவு செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த இடம் தான். நான் ஏற்கனவே வந்து நான் மரத்தடியில வேப்ப மரத்தடியில இருந்து நான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே வெங்காய பற்ற நீட்டா வாளா இருந்தது, அதனால எனக்கு ஒரு மறைவா இருந்தது. ஆனா இப்ப வந்து வெங்காயத்தெல்லாம் வந்து அள்ளிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா உட்கார்றது அப்படிங்கிறது ரோட்ல போறவங்களும் நான் தெரியும். அதனால இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த கொட்டகை மாட்டு கொட்டைகளை உட்காந்து தான் வந்து காணொலி பதிவு பண்ண போறேன். என்ன கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அது வரும் நாட்கள்ல கொஞ்சம் சரி பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க. சரி வாங்க இப்ப நேரா நம்ம காணொலிக்கு போலாம். சரி நண்பர்களே, முதல்ல என் மீதும் நமது கனவு தேசம் வலைவலி மீதும் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நண்பர்களே, இந்த கனவு தேசம் வலைவலி அப்படிங்கிறது எனது தனிப்பட்ட ஒரு ஆள் சம்பந்தமானது கிடையாது. இதுல வந்து பயணிக்கிற 33,000 உறவுகளுக்கு மேற்பட்ட உறவுகளுக்கும் சம்பந்தமானது தான். நீங்களும் சேர்ந்து தான் இந்த கனவு தேசம் வலைவலி அப்படிங்கிறது. அப்ப இந்த கனவு தேசம் வலைவலி மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், எனது கருத்தின் மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த தேர்தல் வாக்கு முடிவு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். நாம் தமிழ்ச்சி வந்து எத்தனை வாக்குகள் வாங்குவாங்க, எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த காணொலியை மீண்டும் ஒரு முறை போய் பாருங்க. அது அந்த காணொலியில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுல நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது 100% 8% வாக்குகள் மேல வாங்கி நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வரும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 10% இரட்டை இலக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு 90% கொடுத்திருந்தேன். அடுத்தது 12% அப்படிங்கிறதுக்கு ஒரு 70-80% அப்படி மாதிரி கொடுத்திருந்தேன். அடுத்தது அண்ணன் சீமான் அவர்களுடைய என்ன அப்படின்னா ஒரு 15 விழுக்காடு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து எழுதியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 60-70% அப்படி மாதிரி கொடுத்திருந்தேன். ஆக 8% விழுக்காடு வாங்கி அங்கீகாரம் பெறுவோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் வந்து 100% விழுக்காடு வந்து நான் கொடுத்திருந்தேன். மற்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 90, 80, 60, 70 இந்த மாதிரி தான் கொடுத்திருந்தேன். என்ன காரணத்தினால அந்த மாதிரி நான் பதிவு பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்தாலும் எனது கிராமத்தில் உள்ள மக்களுடைய மனநிலை, கிராமத்தில் உள்ள கள நிலவரம், பக்கத்தில் உள்ள கிராமங்கள், அந்த கிராமத்தில் உள்ள நமது கட்சியுடைய நிலவரம் என்னங்கிறதெல்லாம் நான் ஓரளவுக்கு பார்த்ததுனால தான் நான் அந்த மாதிரி உறுதியா பதிவு பண்ணேன். நான் எதிர்பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து 8% வாக்கு வாங்கி நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா, மாநில கட்சியா வந்து வந்திருக்கு. அதன் பிறகு வந்து நம்ம எதிர்பார்த்த இரட்டை இலக்கமும் வரல. அதன் மேல்படி அந்த 12, 15 அதெல்லாம் வந்து நம்ம வர முடியல. சரிங்க நண்பர்களே, அப்ப இதன் அடிப்படையில நான் வந்து பதிவிட்ட அந்த 100%, அதாவது நாம் தமிழ் கட்சி 8% மேல வாங்கி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வரும் அப்படிங்கிறது அது வந்து உறுதியா நடந்திருக்கு. சரி நண்பர்களே, இப்ப நம்ம அடுத்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அடுத்தது 2வது விடயம் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு 10 ஒரு 12% வாக்கு வாங்குவாங்க. அதே சமயத்துல திமுக வந்து ஒரு அதிகப்படியான இடங்களை வருவாங்க, மத்தியில வந்து திரும்பவும் மோடி வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கனவுல வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அதை பார்த்து நமது கட்சி உறவர் வந்து என்ன கருத்து பதிவிட்டாரு அப்படின்னா, நான் உன்னை வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்னு பார்த்தேன், நீ என்ன திமுக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற, அதாவது இவ்வளவு ஊழல் இவ்வளவு மோசமான ஆட்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, திரும்ப நீ திமுக வரும் சொல்றிய, நீ என்ன திமுக ஆதரவாளனா அப்படின்னு சொல்லிட்டு நமது கட்சி உறவே என்கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதாவது நண்பருக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது கள சூழ்நிலை, கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது சரியா புரிஞ்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு அரசியல் புரிதல், ஒரு சரியான அரசியல் புரிதல் நிச்சயம் இருந்ததுன்னா நிச்சயம் என்ன அப்படிங்கறத ஒரு சரியான முடிவை வந்து எடுக்க முடியும். அந்த வகையில தான் நான் அந்த முடிவை வந்து நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம நண்பர் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு உட்காப்பட்டாங்க. அந்த நண்பர் அந்த கருத்து கீழேயே நானே வந்து அதுல வந்து பதிவு பண்ணியிருந்தேன். ஜூன் 4ஆம் தேதி அன்று பாருங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கருத்து பதிவு பண்ணியிருந்தேன். நீங்களும் அதை பாருங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப அடுத்தது 3வது விடயம் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தல் முடிவு வரதுக்கு முன்ன ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு சவால் விட்டுருந்தாங்க. அதாவது பாஜக கிட்ட என்ன சவால் விட்டுருந்தாங்க அப்படின்னா, நீங்க தனித்து நின்று, அதாவது கூட்டணிலாம் கிடையாது, நீங்க தனித்து நின்று நாம் தமிழ் கட்சியை விட ஒரு வாக்கு வந்து கூட வாங்கிட்டீங்கன்னா நான் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து கலைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருந்தாங்க. அந்த பேசுன அந்த காணொலியை இப்ப நினைக்கிறேன் பாருங்க. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவம், தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிகிட்டு கூடாது, கொண்டி நின்று சிங்கமா நிக்கணும், தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண்மகன், அவன் தான் வீரன். என்ன பாத்தீங்களா, இந்த காணொலியில தெளிவா சொல்றாங்க. அதாவது பாஜக கூட்டணி இல்லாம தனித்து நின்று நாம் தமிழரை விட ஒரு வாக்கு கூட வாங்கினா நாங்க வந்து கட்சியை கலைச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த கருத்தை வந்து திரித்து அந்த உண்மை கருத்தை வந்து மறைத்து வேற மாதிரி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளோட தான் போட்டிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட போட்டிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாஜக தனித்து வந்து ஒரு 11% மேல வாங்கியிருக்காங்க. இதை வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. அடுத்தது 2026 தேர்தல் வருது பாத்தீங்களா, அதுல வந்து பாஜக வந்து தனிச்சு நிக்கணும். அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி தனிச்சு நிக்கிறாங்களோ அந்த மாதிரி தனித்து நின்று நாம் தமிழரை விட ஒரு வாக்கு வந்து கூட வாங்கிட்டாங்கன்னா அப்ப வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அண்ணன் சீமான் வந்து கலைப்பாங்க. அதுதான் நடக்கும். ஆனா இப்ப வந்து இந்த 2026 தேர்தலில் கூட்டணியோட தான் வந்து நின்று இருக்காங்க. இந்த 11% வாக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா 18% வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் வந்து இவர்கள் வாங்கின அந்த வாக்குக்கு நாம் தமிழ் கட்சி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கலைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கலைக்கும் தேவையில்லை. ஏன்னா நீங்க கூட்டணியோட தான் இந்த தேர்தலை நீங்க சந்திச்சீங்க. அதனால இந்த சவால் அப்படிங்கிறது இந்த தேர்தல் ஒத்து வராது. அடுத்து 2026 தேர்தல் வருது இல்ல, அந்த தேர்தலில் நீங்க தனிச்சு நின்று நாம் தமிழ் கட்சியை விட ஒரு வாக்கு வந்து கூட வாங்கி காட்டுங்க. அப்ப வந்து சீமான் வந்து கட்சி வந்து கலைச்சிருவாரு. சரிங்களா? அதனால இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்க இந்த சங்கிகள், இந்த திராவிட ஊப்பிகள், இவங்களுக்குலாம் வந்து இதுதான் வந்து ஒரு பதில். அது குறிப்பா இந்த விஜய் தர்பார் அப்படிங்கிற ஒரு சங்கி வந்து நாம் தமிழ் கட்சி தம்பிகள் வந்து ரொம்ப கேவலமா அசிங்கமா வந்து அதுல பேசியிருக்காப்ல. இந்த பதில் அப்படிங்கிறது அந்த சங்கிக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விமர்சனம் வைக்கக்கூடிய தவறான செய்திகளை பரப்பக்கூடிய பலருக்கும் தான் இந்த பதில். இந்த சங்கி நூன் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது பாஜக வந்து கூட்டணி கட்சியோட இந்த தேர்தலை போட்டிட்டது, அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை அதை ஒதுக்கிடுவோம். அதுல வந்து பாஜகவினுடைய தனிப்பட்ட வாக்கு சதவீதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 11 சில்லற அதோட வந்து ஒப்பிட்டு பாருங்க, நாம் தமிழ்ச்சி வந்து 8% வாங்கியிருக்கு, பாஜக வந்து 11% வாக்கு வாங்கியிருக்கு. எப்ப வந்து சீமான் வந்து கட்சி கலைக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. யோ கும்பிட்ட இந்த மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா நீ எவ்வளவு அசிங்கமா எங்களை பேசுற. இந்த இடத்துல அந்த பாஜக சங்கிக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து நீங்க கூட்டணியோட தான் போட்டீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொன்னது என்னன்னா, நீங்க தனித்து நின்று நல்லா காதல வாங்கிங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை நல்லா உற்று நோக்குங்க. தனித்து நின்று களத்தில் நின்று அதிகப்படியா ஒரு ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அதை விட்டுட்டு இதுல வந்து கூட்டணியா இருக்கு, அதுல வந்து கூட்டணி வாக்குகளை வந்து தனியா வச்சுட்டு இதுல பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தோட நீங்க ஒரு ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது இது வந்து நாங்க ஏத்துக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர் சொன்ன கருத்து வந்து அதுதான். இதை வேணும்னா நீங்க 2026 தேர்தலில் நீங்க வந்து செய்து காட்டுங்க. கட்சி கலைக்கிறத பத்தி அப்ப யோசிப்போம். சரி நண்பர்களே, இப்படி ஒரு முக்கியமான தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. அடுத்து வரும் நாட்களில் 2026 இலக்கை நோக்கி நாம் தமிழ்ச்சி வந்து எப்படி செயல்படணும், எந்த மாதிரி திட்டங்களை வகுக்கணும், எந்த மாதிரி யூகங்களை வகுக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது குறித்து நிறைய பல விடயங்கள் வந்து நம்ம பேச போறோம். அதனால நமது கனவு தேச வழியோடு பெறக்கூடிய நமது உறவுகள் இந்த வழியோடு இணைந்து இருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.